வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே விலகி இருக்கும் நிலையில்தான் ஒருபுறம் அவருக்கு பாஜக தலைவர்களுக்கு இடையான வார்த்தையும் போர் வலுத்துகிறதாம். அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கும் நிலையில் ஒருபுறம் அவருக்கு பாஜக தலைவர்களிடையான வார்த்தை பேர் பொழுகிறது. மற்றொரு பக்கம் அவர் கூட்டணி தொடர்பாக என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் யார் வாய்ப்புகளை பாதிப்பார் என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறதாம். அவருடைய திட்டம் என்ன, யாருடைய வாய்ப்பை அவர் அதிகமாக பாதிப்பார் என்று மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தனக்கு போதிய மரியாதை இல்லாத போது கருதிய பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த வாரம் கூட அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாராம். ஜூலை மாதம் இறுதியில் கூட தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தபோது கூட நான் அவரை வாழ்த்தவும் வழி அனுப்பவும் அனுமதி கோரி கடிதம் எழுதியும் அவ்வாழ்ப்பை வழங்காத நிலையில்தான் இந்த முடிவை அவர் அறிவித்தார். இதற்கு பிறகு கட்சிகள் வேகமாக நகர ஆரம்பித்ததாம். அதாவது அதே நாள் மாலையில் திமுக மு.க. ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்த பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் நிரந்தர நண்பருமல்ல நிரந்தர எதிரியுமில்லை என்று பதில் ஒன்றை அளித்துள்ளாராம். முதல்வரான அவர் சந்திப்பு, அதற்கு பிறகுதான் அவர் அளித்த பேட்டியில் குழப்பமான செய்திகளையும் அனுப்பியுள்ளதாம். அதாவது பிபிசி அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது அவருடன் பெரும் எண்ணிக்கையிலான நிர்வாகிகள் கூட வரவில்லை என்றாலும் தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவரது வாக்குகள் அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். அதாவது பன்னீர்செல்வத்தின் அதிருப்தி குறித்து கூட்டணியிலிருந்தே வெளியேறும் குறித்தும் பேசிய நைனா நாகேந்திரன் அவர்கள் பிரதமரை சந்திக்க விரும்புவதாக தனக்கு தெரிவித்திருந்தால் அதற்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு செய்திருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு பதிலளித்த பன்னீர்செல்வம் இது தொடர்பாக நைனா நாகேந்திரனுக்கு நான் குறுஞ்செய்தியை அனுப்பியதாகவும் பல முறை அழைத்தும் தனது அழைப்புகளை அவர் ஏற்கவில்லை என்று கூறியிருந்தாராம். பிரதமரை சந்திக்க வேண்டுமென கோரி தான் அனுப்பிய கடிதங்கள் ஊடகங்களும் அனுப்பியதை தெரிந்த பன்னீர்செல்வம் தன்னுடைய குறுஞ்செய்திய அழைப்புகளோ பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை நைனா செய்திருக்கலாம், அல்லது ஊடகங்களில் வெளிவந்த கடிதத்தை பார்த்தியாவது அதற்கான ஏற்பாட்டை அவர் கண்டிப்பாக செய்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டியுள்ளாராம். நைனா நாகேந்திரன் அப்படி எதையும் செய்யாத நிலையில்தான் பிரதமரை சந்திப்பது அவருக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாகிறது. நைனாரின் பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கும் நிலையில் அவர் இனியாவது உண்மையை பேச வேண்டும் என குறிப்பிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் பதிலளித்த நைனா நாகேந்திரன் அவர் என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை. முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகுதான் முதல் நாள் நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். இதற்கு முன்னால் சட்டமன்றம் நடக்கும் பொழுது கூட பல நேரங்களில் என்னை அமர்ந்திருக்கும் என்னுடைய உதவியாளர் மூலம் என்னிடம் பேசியிருக்கிறார். எனவே இப்போது அவர் என் மீது குறை சொல்லியிருக்க நான் அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி கடந்த வாரம் தமிழ்நாடு வந்த பிரதமர் கூட தன்னை சந்திக்கவில்லை என்பதற்காக பன்னீர்செல்வம் கூட்டணி விட்டே விலகவில்லை, அவருக்கு பாஜக எதையுமே செய்து தரவில்லை என கருதுகிறாராம். இப்போது பிரதமரை சந்திக்க வாய்ப்பளிக்காது என்பது ஊடகத்தின் மீது வைக்கப்பட்ட கடைசி அரசியல் வைக்கோல். அதுவே முழுமையாக காரணமல்ல. அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர் உள்ளே செல்வது நடக்குமா என தெரியவில்லை என்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்.